இன்னைக்கு பகல்காம் அட்டாக் பாகிஸ்தான் தான் நடந்துச்சுன்னு உன்னால நிரூபிக்கிறதுக்கு துப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் அவன் உலக நாடுகள்லாம் போய் வேஷம் போடுறான். நான் இல்லவே இல்லைங்கிறேன். முதல்ல இதை பத்தி பேசுங்கடா. இப்ப யார் நிறுத்தினாங்கிறது வரேன் அடுத்த பாயிண்ட்டுக்கு. யார் நிறுத்தினாங்கிறது அப்புறம் வரேன். அது ட்ரம்ப் சொல்லி நிறுத்தினாங்களா, மோடியே பயந்து போய் நிறுத்தினாரா, இதுக்கு மேல மோடிக்கு துப்பு இல்லையா என்பது அப்புறம் பேசுவோம். அது அப்புறம் பேசுவோம். ஒரு ஆல் பார்ட்டி மீட் கூட வராம இருக்கிற ஒரு பிரதமர், ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை கன்வீன் பண்ணுங்கன்னா அதை பண்ணாம இருக்கிற ஒரு பிரதமர், பிரஸ் மீட்டை இப்போ வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் பிரஸ் சந்திக்காம இல்ல இருக்க அவர் உயர்மட்ட அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. போர் சூழல்ல வந்து அவர் அந்த அந்த நடவடிக்கையை பார்ப்பாரா இல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு இருப்பாரான்ற கேள்வி வைக்கிறாங்கல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய உத்தரவை ஏற்பவர்கள் தான் செக்ரட்டரிஸ், ராணுவ அதிகாரிகள். அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு கருத்தை சொல்லி நீங்க கடைசியா ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா யார் எந்த கருத்தை ஏற்பாங்க? பிரதமர் சொல்லக்கூடிய கருத்தை தான் ஏற்பாங்க. பிரதமருக்கு குறிப்பாக நரேந்திர மோடிக்கு இது சம்பந்தமாக ஏதாவது அனுபவம் இருக்கிறதா? இந்தியாவை அதிக காலம் ஆண்ட கட்சி காங்கிரஸ். அப்ப இது போன்று பல தீவிரவாத அச்சுறுத்தல்களை வெற்றிகரமாக சமாளித்து இந்த தேசத்தை காப்பாற்றிய கட்சி காங்கிரஸ். ஒரு கருத்து கேளுங்களேன். இல்ல அவ்வளவுக்கு பிஸியா இருக்கீங்களா? சரி, உங்க வாதத்துக்கு வரேன். நீங்க அவ்வளவுக்கு பிஸியா இருந்தா பகல்காம் அட்டாக் நடந்த உடனே வந்து நீங்க செக்ரட்டரிஸ் மீட்டிங்கும் ராணுவ அதிகாரி மீட்டிங் தான் நீங்க கூட்டியிருக்கணும் இல்லையா? எங்க போனீங்க நேரா? நீங்க எங்க போனீங்க? பீகார் தேர்தலில் போய் நொட்டுறதுக்கு நேரம் இருக்குது, ஆல் பார்ட்டி மீட்ல வந்து கலந்துக்கிறதுக்கு நேரம் இல்லையா? எனக்கு நான் கேட்கிற ஒரே கேள்வி மட்டும் தான் பதில் சொல்லணும். பீகார் தேர்தலுக்கு நிதிஷ்குமாரோட சேர்ந்து அங்க நின்றுகிட்டு நீதி கண்ணீர் வடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு ஆல் பார்ட்டி மீட்டுக்கு வாயானா வரலையே, அதுக்கு நேரம் இல்லையா உங்களுக்கு? முதல்ல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து எப்படிங்க இது தெரியலையா? அதுக்காக தான் வாயான்னு கூப்பிடுறோம். உனக்கு இதெல்லாம் தெரியலையா? இல்ல இதுக்கு பின்னால என்ன ஒருவேளை வந்தா இது என்னென்னலாம் இதுக்கு பின்னணியில இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுன்னு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. 26/11 அட்டாக்கு காரணமாக இருந்ததே மசூத் அசாரை இவர்கள் தரை வார்த்து கொடுத்ததுதான். அதே அஜித் தோவல் இன்றைக்கும் நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகராக தொடர்வது என்பதே கேவலம். ஒரு கையாளாகாத அஜித் தோவல் மசூத் அசார் என்கின்ற தீவிரவாதியை நம்ம கைது பண்ணி வச்சிருந்த தீவிரவாதியை தீவிரவாதிகளுடைய பேரத்துக்கு பணிந்து கொண்டு போய் தாரவாத்து கொடுத்ததுக்கு பின்னாலதான் அவன் தில்லா வந்து இன்னொரு 26/11 நடத்தி காட்டினான் நம்ம மேல. இல்ல ஆபரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. பாகிஸ்தானோட இதயத்தை நொறுக்கி இருக்கிறோம். எப்படி நொறுக்கிச்சு? எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. 26/11 அட்டாக்கை வந்து உலக நாடுகளுடைய பார்வையில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தினோம். பாகிஸ்தான் தான் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் இருக்குது என்பதை உறுதிப்படுத்தினோம். அஜ்மல் கசாபை தூக்கிலிட்டோம். பகல்காம் அட்டாக்ல ஈடுபட்ட எவனா ஒருத்தர் பிடிச்சிங்களா? சரி, இப்ப போர் நிறுத்துறீங்கல்ல, பகல்காம் அட்டாக்ல ஈடுபட்டவனை என்கிட்ட சரண்டர் பண்ணாதான் போர் நிறுத்துவோம்னு சொல்றதுக்கு துப்பு இருக்கா உங்களுக்கு? தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? அவ்வளவுக்கு நேர்மை ஆண்மையும் இருக்கா? ஒரே ஒரு கேள்வி. இந்த 4 பேரை எனக்கு சரண்டர் பண்ணாதான் நான் போரை நிறுத்துவேன்னு சொல்லலாம்ல? முடியுமா முடியாது உங்களால அப்படி சொல்றதுக்கு?